அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை சத்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஒரு அருமையான ஒரு குட்டி அ கதைன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு பொண்ணு 96 மதிப்பெண் எடுத்திருக்கு. அந்த பொண்ணு எதிர்பார்த்தது 100 மதிப்பெண். ஆனா 96 மதிப்பெண் தான் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு பையன் பரீட்சை எழுதியிருக்கான். அவன் தான் ஃபெயில் ஆயிடுவோன்னு நெனச்சான். ஆனா அந்த பையன் 46 மதிப்பெண் எடுத்திருக்கான். அப்போது இந்த பொண்ணு அழுகுது. நான் 100 மதிப்பெண் எடுப்பேன்னு நெனச்சேன். ஆனா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. பாருங்க, இந்த 2 விஷயத்துலயுமே நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா, இது நடக்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனாலும் அது அப்படி நடக்க எல்லாத்தையுமே செய்து விட்டாலும் கூட, அது நடக்கல அப்படின்னா, அத ஏத்துக்கிற பக்குவம் இருக்கணும். அதை எதார்த்தமா ஏத்துக்கொள்ளணும். வாழ்க்கை பார்வையை நிதானித்துக் கொண்டால் கவலையில நம்மளோட உடலையும் சரி, மனதையும் சரி